திங்கக்கிழமை அதுவுமா காலையிலேயே இவ்வளோ ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். அடுப்பில் சாப்பாடு வச்சுட்டு தான் வெளியே வந்து சரி குழம்புக்கு கொஞ்சமாக வெங்காயம் உரிக்கலான்னு சொல்லிட்டு உரிச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக சூப்பரான ஒரு ரெசிபி தான். பச்சை தட்டைப்பயிர் கடையில் தான் நம்ம காட்டில் வந்து தட்டைப்பயிர் இருந்துச்சு. அதை வந்து ஃப்ரீயாக இருக்கும் போதே கொஞ்சம் உரிச்சு எடுத்து வச்சுட்டேன். தட்டைப்பயிரில் நிறைய சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டு பூண்டு, வரமிளகா, தக்காளி, தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். தட்டைப்பயிரை வேக வச்சு தாளிச்சு கொடுப்பேன். இல்லைன்னா தட்டைப்பயிரில் வந்து கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைப்பேன். ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து தட்டைப்பயிர் கடையிறது. அது என் ஃப்ரெண்டு வந்து இந்த குழம்பு வச்சு கொடுத்தாங்க. சாப்பிட நல்லா இருந்துச்சு. சரி இதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். தட்டைப்பயிர் வந்ததுக்கு அப்புறம் அதில் இருக்கிற தண்ணியை இழுத்து விட்டுட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமா புளி சேர்த்து நல்லா கடைஞ்சிடணும். வழக்கம் போல அப்புறம் எப்பயும் போல தாளிச்சு இதில் வெங்காயம் கொட்டிட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நம்ம பருப்பு குழம்பு மாதிரி கூட வச்சுக்கலாமா, நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நேற்று தோட்டத்தில் பறிச்ச பீக்கங்கா இருந்துச்சு. சரி அது பொரியல் செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன். எப்பயுமே நாம செய்யற குழம்ப நாமளே சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்றதை விடவே அக்கம் பக்கத்துல கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னா அதுல ஒரு சந்தோஷம் நமக்கெல்லாம்.